हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 26. स इत्थं भक्तियोगेन तपोयुक्तेन पार्थिव स्वधर्मेण हरिं प्रीणन् सर्वान् कामान् सनैर्जहौ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அவர் அம்பரீஷ மகாராஜா இத்தம் இவ்வாறு பக்தி யோகேன பக்தி தொண்டினால் தபயுக்தேன அதே சமயம் சிறந்த தவமுறையும் ஆகும் பார்த்திவ அரசர் ஸ்வதர்மேன அவரது சுய தர்ம செயல்களினால் ஹரிம் பரமபுருஷரை பிரீணன் திருப்திப்படுத்தி சர்வான் எல்லா வகையான காமான் பௌதிக ஆசைகளையும் சனை படிப்படியாக ஜஹவ் கைவிட்டார். டிரான்ஸ்லேஷன். இவ்வுலகின் பேரரசரான அம்பரீஷ மகாராஜா பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கடுந்தவத்தை மேற்கொண்டார். தன் சுய தர்ம அனுஷ்டானங்களினால் பரமபுருஷ பகவானை எப்போதும் திருப்திப்படுத்திய அவர் படிப்படியாக எல்லா பௌதீக ஆசைகளையும் விட்டார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பக்தி வாழ்வில் மேற்கொள்ளப்படும் கடுந்தவங்கள் பலவகைப்பட்டவை. உதாரணமாக ஆலய விக்கிரக வழிபாட்டில் சலிப்பற்ற உழைப்பு தேவைப்படுகிறது. ஸ்ரீ விக்கிரகாராதன நித்யநானா சிருங்கார தன் மந்திர மார்ஜனாதோ. ஒருவர் விக்கிரகத்தை அலங்கரிக்க வேண்டும், ஆலயத்தை கழுவ வேண்டும், கங்கை யமுனையிலிருந்து நீர் கொண்டு வர வேண்டும், பல தடவைகள் ஆரத்தி செய்ய வேண்டும், விக்கிரகத்திற்கு முதல் தர உணவு தயாரிக்க வேண்டும். இது போன்ற வேறு பல வழக்கமான வேலை முறைகளையும் செய்ய வேண்டும். இவ்விதமாக தொடர்ந்து பல்வேறு செயல்களில் ஒருவர் ஈடுபட வேண்டியிருக்கும். இத்தகைய கடின உழைப்பு தவமேதான் என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை. அதைப்போலவே பிரச்சாரம் செய்தல், இலக்கியங்களை தயாரித்தல், நாஸ்திகருக்கு பிரச்சாரம் செய்தல், வீடு வீடாக இலக்கியங்களை விநியோகித்தல் ஆகியவற்றிற்கு தேவையான கடின உழைப்பும் சந்தேகமின்றி தவமே ஆகும். தபோ திவ்யம் புத்திரகா. இத்தகைய தவம் தேவைப்படுகிறது. ஏன சத்வம் கத்யேத். பக்தி தொண்டில் இத்தகைய தவத்தை மேற்கொள்வதால் ஒருவர் பௌதீக வாழ்விலிருந்து தூய்மையடைகிறார். காமான் சனைர் ஜஹௌ. உண்மையில் இத்தகைய தவம் ஒருவரை சுய தர்மமான பக்தி தொண்டை நோக்கி அழைத்து செல்கிறது. இவ்விதமாக ஒருவரால் பௌதீக ஆசைகளை விட்டொழிக்க முடியும். இந்த பௌதீக ஆசைகளிலிருந்து விடுபட்ட உடனேயே அவர் பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 26 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.